காலையிலிருந்து வியாபாரத்தை காணும், ஒரு வயலையும் காணும். ரஜினிகாந்த் ஸ்டைல்ல ஒரு ராப்பிச்சக்கார சுத்தி திர்றான். ஆஹா, ஒரு மஞ்சப்பைக்காரன் வாரானே, இங்கதான் வாரான்னு நினைக்கேன். அண்ணாச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கிடுங்க. அப்பா இங்கே தான் வாங்க சொன்னாங்க. பெரிய கல்யாண பிள்ளை இருக்குமோ? பில்லு ரொம்ப சின்னதெல்லாம் வச்சிருக்கான், சாமான் நிறைய எழுதியிருப்பான். சரி சொல்லுப்பா தம்பி. மா சம்பா அரிசியா? அண்ணாச்சி மாமியார் சம்பா அரிசி. மாமியார் சம்பாவா? மாமியார்னு தான் அண்ணாச்சி ஏதோ சொன்னாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி. மாப்பிள்ளை சம்பாவா? உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. இவனுக்கு வேற வேலை இல்ல. அண்ணாச்சி 10 கிலோ இட்லி அரிசி, அது கூடவே 10 கிலோ சட்னி அரிசி. சட்னி அரிசியா? ஓ, சம்பா அரிசியா? ஆமா அண்ணாச்சி. தம்பி 10 கிலோ மாப்பிள்ளை, 10 கிலோ இட்லி. சுட சுட ஆவி பறக்குங்க. அது இட்லியா இருந்தாலும் சரி, அட்லியா இருந்தாலும் சரி. 10 கிலோ சம்பா. ஐயோ, சம்பான்னு வச்சிருக்க, ரம்பான்னு வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம் ஐயா. வேற ஏதாவது வேணுமா? உதயநிதி உதயநிதி. இவன் வேற. காசு காசுன்னு போன் அடிச்சுட்டே இருக்க. உன்ட ஜிபேவும் இல்ல, அதான் காசு வந்து தரேன்னு சொன்னல, திருப்பி போன் அடிச்சுட்டே இருக்க. வெய்யா போன. பையன் கையில காசு இல்லாம வெறுங்கையோட வந்திருப்பானோ. அண்ணாச்சி இதுல லிஸ்ட்லாம் போட்டு வைங்க. ஒரு 1000 ரூபா கொடுங்க, அந்த நாய் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வரேன். வந்து உங்களுக்கு 2க்கும் சேர்த்து கணக்கு பார்த்து ஜிபே பண்ணிடுறேன். 1000 ரூபாயா? ரூபானா அந்தாக்க ஓடிடுவானே தெரியலையே. அட சீக்கிரம் கொடுங்க அண்ணாச்சி. இந்த தரேன் தம்பி. எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இந்த பயல ஆளை காணாம, விளங்காத பய, வெறும் பய, வெறுவகட்ட பய இருந்த 1000 ரூபாய் முடிங்கன்னு போயிட்டான். யாரை திட்டிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணும் இல்லப்பா, இங்க ஒருத்தன். எப்ப பாரு மேப்பாரியா பாத்துக்கிட்டே, கீழே பாரியா. என்ன அண்ணாச்சி சரக்கெல்லாம் போட்டீங்களா? யாரை திட்டிட்டு இருக்கீங்க? உங்களைத்தான். எது தம்பி, நீங்க காசு கொடுக்க போனீல, நேரம் ஆயிடுச்சே, சரக்கெல்லாம் போட்டு வச்சுட்டோமே. டீ காப்பி எதுவும் சாப்பிட போயிட்டீங்களோ தெரியலையே.